தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தியம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதென்னொரு உமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவர்கிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை படிவினர் பயில் வலிவலம் முறையே. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். உஷா அம்மா பாடுங்கம்மா. உஷா ஜெயபால் அம்மா பாடுங்கம்மா. நால்வர் துதி பாடுமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்தது வரவேற்புரை. வேலுண்டு வினையிலே குழுமத்தின் அடிநாதமாக திகழும் தலைவர், திருவாசக அமர்வின் நாயகன், குழந்தைகளின் ஞான குருவாக திகழக்கூடியவர், பெரியவர்களின் அன்பிற்கு பாத்தியப்பட்ட சிறந்த தலைவராக திகழ்பவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சிறந்த ஊடகவியலாளர், சிறந்த பாடல் ஆசிரியர், நாள்தோறும் திருப்புகழ் பாடலை நமக்கு அனுப்பி முருகன் அருள் பெற வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இசை அமைப்பாளர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். மாபெரும் ஆன்மீக ஒருங்கிணைப்பாளராக திகழக்கூடியவர், ஆன்மீகத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மக்களிடையே எடுத்துச் செல்லக்கூடிய சிறந்த ஒருங்கிணைப்பாளர் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எண்ணற்ற முருகன் ஆலயங்களுக்கு நம்மளை அழைத்து சென்று முருகன் அருள் பெற வைக்கும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். தெய்வத்தின் குரலாக ஒலிக்க வந்திருக்கும் சிவத்திரு ஷேது லக்மணன் தம்பி அவர்களை அருணகிரி நாதரும் அழகு திருப்புகளும் பேசக்கூடியவர், அவரை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். தெய்வ குழந்தையாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ஷேது லக்மணன் அவர்கள் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருப்பவர். இவருடைய சொந்த ஊரானது தேவகோட்டை. ஆனால் இவர் தற்போது வசிப்பது சென்னையில் உள்ள குரோம்பேட்டையில்.
நமது சொற்பொழிவாளர், இளம் சொற்பொழிவாளர் சிறுவயது முதல் கர்நாடக இசை சிறப்பாக பயின்றவர், முறையாக பயின்றவர். ஸ்லோகங்கள், அஷ்டகங்கள், பக்தி பாடல்கள், முருகன் பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள் ஆகிய பாடல்களை இசையோடு தாளத்தோடு மிக இனிமையாக பாடக்கூடிய வல்லமை படைத்த சிறந்த குட்டி தெய்வமாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். இவர் இதிகாச கதைகள் பற்றிய வரலாற்றை படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். படிப்பதிலும் வாசிப்பதிலும் நேசிப்பதிலும், நேசித்த கருத்துக்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதிலும் சிறந்த ஆற்றல் வாய்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர். 3 வயது முதலே இவர் மேடையில் ஏறி பேசி பாடி பழகியவர். இவர் டிவியில், விஜய் டிவியில் மஞ்சள் குங்குமம் என்ற நிகழ்விலும், சுட்டி டிவியிலும், வேந்தர் டிவியிலும் சிறப்பாக பங்கு பெற்று எண்ணற்ற பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்ற மாபெரும் விருதாளர். திருப்புகழ் போட்டியில் கலந்து கொண்டு எண்ணற்ற பரிசுகளை பெற்ற மாபெரும் குட்டி அருணகிரிநாதர். கோவில் மேடைகளில் இசை கச்சேரி அதிகமாக செய்தவர். வடபழனி முருகன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தன்று இவர் மிக அற்புதமாக இன்னிசை பாடி மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றவர். எண்ணற்ற கச்சேரிகளில் இவர் கலந்து கொண்டு அனைவரையும் பாராட்டி அனைவருடைய சிறப்புகளையும் அவர்களுடைய அன்பையும் பெற்றவர். நமது சிறப்பு விருந்தினர் எண்ணற்ற பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசுகளை பெற்றவர். இவர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அவர்களால் நடத்தப்படும் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையத்தில் கலந்து கொண்டு தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி மிக சிறப்பாக அற்புதமாக எல்லா தலைப்புகளிலும் இணையதளத்தில் பேசி எண்ணற்ற விருதுகள் பெற்றவர். சைவ குரு வித்யார்த்தி ரத்னா என்ற மாபெரும் விருதினை இளம் வயதிலே, குழந்தை பருவத்திலே பெற்ற மாபெரும் விருதாளர். விருதுகளுக்கெல்லாம் விருதாக திகழும் சிவத்திரு சேது லக்குமணன் தம்பி அவர்களை அருணகிரிநாதரும் அழகு திருப்புகளும் பற்றி சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவனம் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். தம்பி, இனி மேடை தங்கள் வசம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் SP சேதுலக்மணன். சொந்த ஊர் தேவகோட்டை. நான் இன்று அருணகிரிநாதரும் அழகு திருப்புகழும் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். கைத்தல நிறை கண்ணி அப்பமோடவள் போரே கப்பிய கரிமுகன் நடிப்பேணி. கைத்தல நிறை கண்ணி அப்பமோடவள் போரே கப்பிய கரிமுகன் அடிப்பேணி. கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என பின்னை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரோ திரள் புய மதயானை. மத்தளவ ஈரனை உத்தமே பூதல் வண்ணை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதழில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா
முப்புறமெறி செய்த அச்சிமனுரை அச்சது பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் நச்சிறு முருகனை அக்குற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே அக்கன மணமருள் பெருமாளே மட்டவே மலர் கோடு பணிவேனே பணிவேனே பணிவேனே. பதினெட்டாம் நூற்றாண்டில் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் உரிமையில் அங்குள்ள தில்லைவாழ் அந்தணர்களான தீட்சிதர்கள் அவர்கள்தான் அங்கு பூஜை செய்பவர்கள். அவர்களுக்கும் அன்றைய அரசாங்கத்திற்கும் பிரச்சனை ஏற்படவே சிதம்பரத்தில் உள்ள முன்சிப் கோர்ட் எனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அங்கு நீதிமன்றத்தில் நீதிபதி இரு தரப்புகளிடையே விசாரித்தார். அப்பொழுது அத்தீட்சிதர்களிடம் கேட்டார், நீங்கள் இந்த கோவிலுக்கு உரிமை கொண்டாடுகிறீர்களே, உங்களிடம் என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்க தீட்சிதர்கள் பழைய பாடல் ஒன்றை எடுத்து வந்தனர். அதில் என்ன எழுதி இருந்தது தெரியுமா? வேத நூன்முறை வழுவா மேதினம் வேள்வியால் பூனை மூவாயிர மேன்மை வேதியர் மிகவே பூசனை வருகோவே. அதாவது வேதங்களில் சொல்லப்பட்டது போலவே முறைப்படி பூஜைகளை செய்து கொண்டிருக்கும் தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜிக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்று அந்த பாடலில் இருந்தது. அப்பொழுது அங்கு பணிபுரிந்து வந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் இந்த பாடலின் உள்ள தமிழின் நயத்தை கண்டு மிகவும் மெச்சினார். அங்கிருந்த தீட்சிதர்களிடம் இதை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்க, இது திருப்புகழ் என்று அவர்கள் கூறினார்கள். அதனை அடுத்து எங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் கிடைக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை தேடி திருப்புகழை தொகுத்தார். அது மட்டுமில்லாது அவருடைய மகனான வாசு செங்கல்வராய பிள்ளையும் அவருடன் இணைந்து இதனை தேடினார். இப்படி இவர்கள் 1300 திருப்புகழ் பாடல்களை தொகுத்தனர். அந்த திருப்புகழின் பாடலின் ஆசிரியர் யார் என்று அவர்கள் தேடுகையில் அவர்களுக்கு தெரிய வந்தது அருணகிரிநாதர் என்று. பிறகு அந்த அருணகிரிநாதர் என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை தேடினர். அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது, அருணகிரிநாதர் என்பவர் தனக்கு இள வயதில் நேர்ந்த பிணி அதனால் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கோபுரத்தில் ஏறி சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கோவிலை நோக்கி சென்றார். அப்பொழுது அந்த வழியில் உள்ள பெரியவர், முருகா என்ற நாமத்தை கூறுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் என்று கூறுகிறார். இவரோ நாத்திகர், இவர் ஏதோ பிதற்றுகிறார் என்று நினைத்துக் கொண்டு இவர் பாட்டுக்கு திருவண்ணாமலையில் உள்ள கோவிலுக்கு செல்கிறார். அப்பொழுது அங்குள்ள கோபுரத்தின் மேல் ஏறுகிறார். அப்பொழுது சொல்லித்தான் பார்ப்போமே என்று முருகா என்று சொல்லிவிட்டு குதிக்கிறார். ஒரு முறை முருகா என்று சொன்னதற்கே முருகப்பெருமான் அவருடைய செங்கரத்தால் தாங்கி பிடித்து தடுத்து ஆட்கொள்கிறார். பிறகு ஆண்டி கோலத்தில் காட்சியளித்த முருகப்பெருமான் சும்மா இது சொல்லற என்று உபதேசம் செய்துவிட்டு மறைகிறார். சும்மா இது சொல்லற என்பதை புரிந்து கொண்ட அருணகிரிநாதர் தவம் செய்ய துவங்கினார். 12 வருடங்கள் தொடர்ந்து தவம் செய்கிறார் அருணகிரிநாதர். அவ்வாறு தவம் செய்யவே ஒரு நாள் முருகப்பெருமான் அவர் முன்பு காட்சியளிக்கிறார். அருணகிரி, நம் திருப்புகழை பாடு என்கிறார். அதற்கு அருணகிரிநாதர் சொல்கிறார், எனக்கு எண்ணும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, நான் பாடசாலைக்கு சென்று படிக்காதவர், நீங்கள் என்னை உங்கள் திருப்புகழை பாடச் சொல்கிறீர்களே என்று கேட்கிறார். ஓஹோ அப்படியா என்று கூறிய முருகப்பெருமான் தன்னுடைய கூறிய வேளால் அருணகிரிநாதரின் நாக்கில் பிரணவ மந்திரமான ஓம் என்ற அக்ஷரத்தை எழுதுகிறார். பிறகு முத்து என்று தொடங்கி முத்து முத்தாய் உலகம் உய்ய திருப்புகழ் பாடு என்று முதல் வரியை எடுத்துக் கொடுக்கிறார் முருகப்பெருமான்.
அவ்வாறு தோன்றிய பாடலே முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிடை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க கமரரும் அடிப்பேன பத்து தலை தத்தை கணைதொடு ஒற்றை கிரிபத்தை பொருதொரு பட்ட பகல் பட்ட திகிரி இடிரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பத்தை புயல் மெத்த தகு பொருள் பக்ஷத்தொரு ரக்ஷி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய பொத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்ற நட்ப கிரவுணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து படபொத்து பொறவள பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெத்த தகு பொருள் பக்ஷத்தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே ஒரு நாளே ஒரு நாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகழை பாடுகிறார். பிறகு அருணகிரிநாதரை வயலூர் நோக்கி வரச் சொல்கிறார் முருகப்பெருமான். வயலூர் சென்றடைந்த அருணகிரிநாதர் அங்குள்ள விநாயகரை நோக்கி எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் விநாயகரை முதலில் துதித்து விட்டே செய்ய வேண்டும் என்பதை நோக்கில் கொண்டு விநாயகருக்கு திருப்புகழ் ஒன்றை பாடுகிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்ரதுர கமுனீப பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் முக்ரதுர கமுனீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரக்ஷைதர் திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரக்ஷைதர் சிற்றடியும் முற்றிய பண் நிறு தோளும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமுண்டு செப்பன என கருள்கை மறவேனே திக்கதும் அதிக்கவரு குக்குடமும் ரக்ஷைதர் சிற்றடியும் முற்றிய பண் நிறுதோளும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமுண்டு செப்பன என கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர்வன் டெச்சில் வயரப்பவகை பச்சரிசி விட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர்வன் டெச்சில் வயரப்பவகை பச்சரிசி விட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் என கொளோரு மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் என கொளோரு விக்கின சமர்த்தனும் அருளாழி வெற்பகுடில செடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே மிக்க அடிசிற்கடலை பக்ஷணம் என கொளோரு விக்கின சமர்த்தனும் அருளாழி வெற்பகுடில செடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருளை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே
செப்பன எனக்கருள்கையே மறவேனே, செப்பன எனக்கருள்கையே மறவேனே, மறவேனே, மறவேனே என்று வயலூரில் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரை பிறகு பல்வேறு திருத்தலங்களுக்கு முருகப்பெருமான் அழைக்கிறார். அவரும் அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று ஆறுபடை வீடு முதலிய அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று பல்வேறு திருப்புகழை பாடுகிறார். அப்பொழுது திருஆவினன்குடியிலே ஜபமாலை தந்த சர்க்குருநாதனாய் காட்சியளித்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஜபமாலை ஒன்றை வழங்குகிறார். பிறகு விராலிமலையில் கூடு விட்டு கூடு பாய்வது எப்படி என்றும் கற்றுக் கொடுக்கிறார். பிறகு திருத்தணியில் ஒரு நாள் தன்னுடைய அடியார்களுடன் திருத்தணி மலையை வலம் வருகிறார் அருணகிரிநாதர். முருகன் அடியார்களுடன் திருத்தணிகை மலையை வலம் வந்து பல்வேறு திருப்புகழை பாடி வழிபடுகிறார் அருணகிரிநாதர். அப்பொழுது அங்கிருந்த சில இளைஞர்கள் இதோ வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஏளனம் செய்கிறார்கள். பிறகு அவர்களை பற்றி அவர்களுடைய ஆடைகள், ருத்ராட்ச மாலைகள், காவி உடைகள் ஆகியவற்றை ஏளனம் செய்து பேசி பிறகு வரம்பு மீறி பேசியதால் அருணகிரிநாதருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. அப்பொழுது முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார், இவர்களையெல்லாம் அழிக்க நெருப்பு போன்ற விடயம்தான் வேண்டுமா, நமது திருப்புகழே போதாதா என்று நினைத்து இவ்வாறு திருப்புகழ் பாடுகிறார். சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சின்னமாக, சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சின்னமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென் பிரதிமோம் யாம், சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம், நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல், நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய், தன 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 தந்திமி திமி திமித்தின் தகு 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 தந்தன பேரி, தன 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 தந்திமி திமி திமி திந்தகு தகு தகு தந்தன பேரி, தடு டுடு டுடு டுன் டென துடி முழக்கு தளத்துடன் நடுக்கும் கொடு சூழல், தடு டுடு டுடு டுன் டென துடி முழக்கும் தளத்துடன் நடுக்கும் கொடு சூழல், சினத்தையும் முடர் சங்கரித்த மடை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேடா, சினத்தையும் முடர் சங்கரித்த மடை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேடா, தினைக்கிரி குணப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே, தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே, நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் திருத்தணி இருக்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாட அங்கிருந்த இளைஞர்களோ சாம்பலாகி போகினர். அவர் வாய்ப்பேச்சாக சொன்னது இப்படி நடந்து விட்டதே என்று வருந்தி முருகப்பெருமானிடம் அவர்களுக்கு மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுகிறார். முருகப்பெருமானும் அவரது கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உயிர் பிச்சையை கொடுக்கிறார். இவருடைய மகிமையை அறிந்த அந்த நாத்திகவாத இளைஞர்கள் இவரின் பின் சென்று அவருடைய அடியாராக மாறி முருகப்பெருமானின் புகழ்களை பாடினர். பிறகு
திருச்செந்தூருக்கு சென்ற அருணகிரிநாதர் திருப்புகழை பாடும் பொழுது முருகப்பெருமான் அந்த திருப்புகழுக்கு நடனமாடி காட்சி தந்தார். அந்த திருப்புகழ் தான் தண்டயனி வெந்தயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழசி நம்புடன் கொஞ்சவேனின் தண்டயனி வெந்தயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழசி நம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டுனன் சந்தொடமணைந்து நின்றன்பு போட தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டுனன் சந்தொடமணைந்து நின்றன்பு போட கண்டுர கடவுடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலஜெங்கையும் சிந்துவேலும் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்கடம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்கடம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகரந்தையும் சிந்தை கூற பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகரந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் கொண்ட நடனம் பதம் செந்திடுமென்றன் முன் கொஞ்சி நடனம் கொடும் கந்த வேளே கொண்ட நடனம் பதம் செந்திலுமென்றன் கொஞ்சி நடனம் கொடும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் மனமுண்டிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் மனமுண்டிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே கொண்ட நடனம் பதம் எந்திலும் கொஞ்சி நடனங்கொடு கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுடி கும்பிடும் தம்பிரானே. இவ்வாறு திருச்செந்தூரில் திருப்புகழ் பாட அதற்கு நடனமாடி காட்சி தந்தார் முருகன். இது போன்ற நிகழ்வு இன்றும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு நடன காட்சி நிகழ்வாக காட்டப்படுகிறது. பிறகு ஒரு நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக அருணகிரிநாதர் சென்று கொண்டிருக்கும் பொழுது சில புலவர்கள் தங்களின் காது அருந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை பார்த்த அருணகிரிநாதர், நீங்கள் என்ன பார்க்க புலவர்கள் போல் இருக்கின்றீர்கள், உங்கள் காதுகள் ஏன் அறுபட்டு இருக்கிறது என்று கேட்க, வில்லிபுத்தூரார் என்ற கவிஞர் தன்னை எதிர்த்து வருபவர்களுக்கு ஒரு போட்டி வைத்திருக்கிறார். அதாவது இவர் பாடும் செய்யுளுக்கு அவர் பொருள் சொல்ல வேண்டும், அவர்கள் பாடும் செய்யுளுக்கு இவர் பொருள் சொல்வார். யாரேனும் பொருளை சொல்ல முடியாமல் போனால் அவர்களுடைய காதை இன்னொருவர் அறுத்து விடுவார். இப்படி உள்ள போட்டியில் வில்லிபுத்தூராரே பல வருடங்களாக ஜெயித்து வருகிறார். அவரை எந்த புலவராலும் வெல்ல முடியவில்லை என்று அருணகிரிநாதரிடம் மன்றாடுகின்றனர் அந்த புலவர்கள். இதனை கேட்ட அருணகிரிநாதர், இவ்வாறு செய்வது மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் என்று எண்ணி வில்லிபுத்தூராரிடம் சண்டைக்கு போகிறார். அப்பொழுது இருவருக்கும் போட்டியானது துவங்குகிறது. அப்பொழுது வில்லிபுத்தூரார் பாடும் பாடல்கள் அனைத்திற்கும் அருணகிரிநாதர் பொருள் சொல்லிவிடுகிறார். பதிலுக்கு அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதியை பாடுகிறார். அப்பொழுது கந்தர் அந்தாதியில் ஏக அக்ஷரமான தகர வரிசையிலுள்ள எழுத்துக்களை கொண்டு மட்டுமே ஒரு செய்யுளை அருணகிரிநாதர் பாடுகிறார். திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்தத்திதத்த தேதுத்துதித்திதத்தா திதத்தத்திதத்த
தத்தி தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்தி தீதி திதுதி தீதொத்ததே. இவ்வாறு கந்த ரந்தாதியை அருணகிரிநாதர் பாட அதற்கு பொருள் கூற முடியாமல் வில்லிபுத்தூரார் திகைத்து போகிறார். அப்பொழுது எனது காதை நீங்கள் அறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, என்னுடைய ஆணவத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் என்று வில்லிபுத்தூரார் அருணகிரிநாதரிடம் சரணாகதி அடைகிறார். அப்பொழுது அருணகிரிநாதர், உங்களிடம் உள்ள தமிழ் புலமையை நீங்கள் வீணாக்கிவிடக் கூடாது, அதனை இவ்வாறு போட்டிகளை நடத்தாமல் நீங்கள் பல்வேறு தமிழுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யலாம் என்று கூறி வடமொழியில் உள்ள மகாபாரதத்தை தமிழில் நீங்கள் மொழிபெயர்க்கலாம் என்று அறிவுரை கூறி அருணகிரிநாதர் செல்கிறார். அவ்வாறு தோன்றியதே தமிழில் உள்ள மகாபாரதத்தின் வடிவமான வில்லி பாரதம். பிறகு திருவண்ணாமலைக்கு திரும்புகிறார் அருணகிரிநாதர். அப்பொழுது அங்குள்ள பிரபுடதேவ மகாராஜாவின் நெருங்கியவராக மாறுகிறார் சம்பந்தாண்டான் என்கிற மந்திரவாதி. அவரோ காளி பக்தர். அவர் காளியிடம் ஒரு வரம் வாங்கி இருக்கிறார். அது என்னவெனில், அவர் 8 வருடத்திற்கு எப்பொழுது கூப்பிட்டாலும் அவரின் முன்பு காளி தேவி தோன்றி அவருடைய வரத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே அந்த வரமாகும். இவ்வாறு வரம் வாங்குகிறார் சம்பந்தாண்டான். இதனை கொண்டு திருவண்ணாமலை மகாராஜாவான பிரபுடதேவருக்கு நெருங்கியவராக மாறுகிறார் சம்பந்தாண்டான். ஒரு முறை சம்பந்தாண்டான் பல்லக்கில் திருவண்ணாமலையை ஊர்வலமாக வரும் பொழுது அனைவரும் அவருக்கு எழுந்து நின்று வணங்கி மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் அருணகிரிநாதரோ தனியாக அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அருணகிரிநாதரை பார்த்து, ஏ துறவியே, நீ என்ன நான் வரும் பொழுது ஊரே எந்திரித்து நிற்கிறது, நீ ஏன் எந்திரித்து நிற்க மாட்டேங்கிறாய் என்று ஏன் எழுந்திருத்து நிற்க மாட்டேங்கிறாய் என்று கேட்கிறார். அதனை கண்ட அருணகிரிநாதருக்கோ கோபம் எழுகிறது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு ஆசாமிக்கு கொடுக்க கூடாது என்ற கொள்கையை கொண்ட அவர், நான் கொடுக்கும் மரியாதை இறைவனுக்கே என்று சொல்லி முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார். இவ்வாறு அகந்தை உள்ளவர்கள் எப்பொழுதுதான் அழிவார்களோ என்று அவர் பாட, அவர் வந்த பல்லக்கோ சேதமடைகிறது. சம்பந்தாண்டான் அனைவரின் முன்பு பலத்த அவமானத்தை பெறுகிறார். இதனை கண்ட சம்பந்தாண்டான் இதனை சென்று அரசரான பிரபுடதேவரிடம் முறையிடுகிறார். பிறகு அருணகிரிநாதருக்கும் சம்பந்தாண்டானுக்கும் ஒரு போட்டி நிலவுகிறது. அப்பொழுது சம்பந்தாண்டான், நான் கூப்பிட்டால் என் தேவி காளி வருவாள், நீர் கூப்பிட்டால் முருகப்பெருமான் தோன்றுவாரா என்று கேட்க, நான் கூப்பிட்டால் நிச்சயம் தோன்றுவார் என்று உறுதியளிக்கிறார் அருணகிரிநாதர். பிறகு சம்பந்தாண்டான் தன்னுடைய வரத்தை பயன்படுத்தி தேவி பார்வதியை அழைக்கிறார். அழைத்து, அருணகிரிநாதர் எப்படி அழைத்தாலும் முருகப்பெருமானை விடக்கூடாது, குழந்தையான முருகனை உமது மடியில் எடுத்து வைத்துக் கொள்ளும், அவளை எங்கும் விட வேண்டாம் என்று சத்தியம் வாங்கிக் கொள்கிறார் சம்பந்தாண்டான். பிறகு குறித்த நாள் வருகிறது. அனைவரும் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கூடுகின்றனர். அப்பொழுது வேல் மற்றும் மயில் விருத்தங்களை பாடுகிறார் அருணகிரிநாதர். எப்படி பாடியும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கவில்லை. எனவே அருணகிரிநாதர் தன்னுடைய ஞான கண்ணினால் பார்வதி தேவியின் பிடியில் சிக்கி இருக்கிறார் முருகப்பெருமான் என்று அறிகிறார். அப்பொழுது வேல் விருத்தத்தில் இவ்வாறு பாடுகிறார். கங்காடி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாஜன கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரி காமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அடித்த செல்வ சிறுவன் அருமுகன் நிருதர்கள் குடாந்தகன் செம்பொற்றி இருக்கை வேலே என்று அம்பிகையின் சிறப்பை தன்னுடைய பாடலில் கூற, இதனை மெய்மறந்து கேட்ட அம்பிகை முருகப்பெருமானை விட குழந்தை முருகன் மயில் மீது ஏறி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வளைகாப்பு மண்டபத்தின் 16வது தூணை பிளந்து கொண்டு மயில் மீது வந்து காட்சியளிக்கிறார். அப்பொழுது இவ்வாறு பாடுகிறார் அருணகிரிநாதர். அதல சேட நாராட அகில மேருமீதாட அபின காளிதானாட அவளோடன்று அதல சேட நாராட அகில மேருமீதாட அபின காளிதானாட
அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேராளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானுலோராட மதியாட மனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரமேனும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை ஒடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அடை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயராம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆடவாழ் தேவர் பெருமாடே உதயராம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆடவாழ் தேவர் பெருமாடே மயிலுமாடி நீயாடி வரமேனும் உளமும் ஆடவாழ் தேவர் பெருமாளே மயிலுமாடி நீயாடி வரவேணும் என்று பாட முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். அப்பொழுது அனைவரையும் பாதி கண்ணை மற்றும் திறந்து கொண்டு முருகப்பெருமானை பார்க்க வேண்டும், ஏனெனில் அவர் கோடி சூரியனின் பிரகாசத்தை கொண்டவர் என்கிறார் அருணகிரிநாதர். ஆனால் மன்னர் பிரபுடதேவராயரோ அவசரப்பட்டு முழு கண்ணை திறந்து முருகப்பெருமானை பார்த்துவிடவே அவரது பார்வையானது பறிபோகிறது. எனவே அருணகிரிநாதரால் மட்டுமே பார்வை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய பாரிஜாத மலரை இந்திரலோகத்தில் இருந்து எடுத்து வர முடியும் என்பதை அறிந்து பிரபுடதேவர் அருணகிரிநாதரை வேண்டுகிறார். எனவே அருணகிரிநாதர் தன்னுடைய பூத உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விட்டுவிட்டு பிராணிமலையில் முருகப்பெருமானால் உபதேசிக்கப்பட்ட கூடுவிட்டு கூடுபாயும் முறையை கொண்டு ஒரு கிளியின் உடலை எடுத்துக்கொண்டு சொர்க்கலோகம் செல்கிறார் அருணகிரிநாதர். அங்கிருந்து பாரிஜாத மலரை எடுத்துக்கொண்டு வருகையில் சம்பந்தாண்டார் அருணகிரிநாதரின் பூத உடலை எடுத்து தோண்டி புதைத்து விடுகிறார். அப்பொழுது பாரிஜாத மலரை திருவண்ணாமலையில் எடுத்துக்கொண்டு நுழைகையில் அந்த காற்றிலே பாரிஜாத மலரின் வாசனையானது பறந்து அங்குள்ள அனைவரின் பார்வை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் தீர்ந்தன. பிறகு அருணகிரிநாதர் அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் உங்கள் பூத உடலுக்கு வந்து எங்களுக்கு காட்சி கொடுப்போம் என்று கிளிவடிவில் இருந்த அருணகிரிநாதரை பிரபுடதேவர் வேண்ட அருணகிரிநாதர் சம்பந்தாண்டான் தன்னுடைய உடலை புதைத்து விட்டதாகவும் நான் இனிமேல் கிளிவடிவில் தான் இருக்க முடியும் என்றும் சொல்கிறார். அப்பிறகு கிளிவடிவிலேயே திருவண்ணாமலை கிளிகோபுரத்தின் மேல் அமர்ந்து கந்தர் அலங்காரத்தை பாடுகிறார் அருணகிரிநாதர். ஆடும் பரிபே அணிச்சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் ஜயமாமுடனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று தொடங்கி உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே என்று தொடங்கி மொத்தம் 51 பாடல்களை பாடினார் அருணகிரிநாதர். பிறகு முருகப்பெருமான் அனைவருக்கும் காட்சி கொடுத்து தான் ஏந்தியுள்ள தண்டாயுதத்திலே அருணகிரிநாதரை கிளிவடிவில் அமர்த்தி வைத்தார். அவ்வாறு அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடன் ஐக்கியமானார். இன்றும் முருகப்பெருமானுடன் தன்னுடைய தண்டாயுதத்தில் வீற்றிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் என்பது போல் எதற்கு தீர்வில்லை இந்த திருப்புகழில்? மழலை செல்வம் வேண்டுமா?
ஜெகமாயை உற்று ஞானம் பெற சிவனார் மனம் குளிர திருமணம் நடைபெற வேண்டுமா விரல் மாற நைந்து இகபர நல்வாழ்வு வேண்டுமா இருமலுரோக சொந்த வீடு வாங்க வேண்டுமா அண்டர்பதி குடியேற இகபர சௌபாகியம் பெற வசனம் மிகவேற்றி சகலயோக வாழ்வு பெற சரண கமல ஆலயத்தை நோயற்ற வாழ்வு பெற இருமலுரோக பிறவா வரம் பெற இழுக்கடல் மணலை யம பயம் நீங்க பாதிமதி நதி என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது இந்த திருப்புகழில். அந்த காலத்தில் சைவம் வைணவம் என அனைத்து மதங்களுக்கும் சண்டை நிலவி வந்தது. இப்படி இருக்கையில் அருணகிரிநாதர் அனைத்து கடவுள்களையும் போற்றி பாடியவர். அந்த காலத்தில் சன்மார்க்கம், அதாவது 6 மதங்கள் இருந்தன. கணாபத்தியம், சாக்தம், வைணவம், சைவம், கௌமாரம், சௌரம் என்று 6 மதங்கள் இருந்தன. அவை அனைத்தும் முறையே விநாயகர், முருகன், சிவன், பெருமாள், அம்பாள், சூரியன் என அனைத்து கடவுள்களையும் வழிபட்டு வந்தனர். அவ்வாறு கௌமாரத்தை சேர்ந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை மட்டுமல்லாது கணாபத்தியத்தின் விநாயக பெருமானை, கைத்தல நிறைகனி, உம்பரதருத்தேனுமணி, பக்கரை விசித்திரமணி, விடமலை சுவேலை, நினைத்த திருவடி என 5 திருப்புகளை விநாயக பெருமானுக்காக மட்டுமே பாடியுள்ளார். சாக்தத்தில் ஏற்கனவே சொல்லது போல் வேல் விருத்தத்தில் மட்டுமல்லாது பல்வேறு திருப்புகளிலும் அம்பிகையின் திருவருளை பாடியுள்ளார். வைணவத்தில் ராமாயணத்தை தமிழில் எழுதிய கம்பர் கூட ராமருக்கு தாலாட்டி எழுதவில்லை. ஆனால் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருப்புகழான தொந்தி சரியவில் எழுதியுள்ளார். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று வருவினோடு கோதலை புகழவர் நும்மாயன் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று வருவினோடு கோதலை புகழவர் ருமாயன் சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி வருவும் அழகா என்று கோசலை ராமபிரானை பற்றி தாலாட்டு பாடுவது போல் திருச்செந்தூர் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இது மட்டுமல்லாது முருகப்பெருமானை திருமாலின் மருகன் என அனைத்து பாடல்களிலும் பாடியுள்ளார் அருணகிரிநாதர். சைவத்தில் உள்ள சிவபெருமானை நோக்கி ஜெய ஜெய அருணா என்ற திருவண்ணாமலை திருப்புகழை பாடியுள்ளார் அருணகிரிநாதர். ஜெய ஜெய அருணா திரு சிவய நம ஜெய ஜெய அருணா திரிம சிவயன ஜெய ஜெய அருணா திரி நம சிவய திருமூல ஜெய ஜெய அருணா திரிய நம சிவ ஜெய ஜெய அருணா திரிவய நம சி ஜெய ஜெய அருணா திரு சிவய நம ஸ்தனமாரி ஜெய ஜெய அருணா திரிதனின் விழிவை தரகரதரநாதிரிகன உருகி ஜெய ஜெய குருவாக்கியமென்ன மருவி சுடர்தாளை சிவ சிவ சரணா திரி ஜெய ஜெயன சரண் மிசை தோழுதே தீய சுவை பெருக திருபடி சிவபாக்கிய கடல முதை குடியேனோ என்று பஞ்சாட்சர மந்திரத்தின் வடிவமான சிவபெருமானின் வடிவமாக திகழ்வது அருணாச்சல மலையிலும் திருவண்ணாமலை அதனை சுற்றி வந்து அதனுடைய திருவடிகளை வணங்கும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, அதை கிட்டியவர்கள் பெரும்பேறு பெற்றவர்கள் என்று அருணகிரிநாதர் அவருடைய திருவண்ணாமலை திருப்புகழில் பாடியுள்ளார். இந்த திருப்புகழின் மகிமையே மகிமை. அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. ஒரு 10 வயது குழந்தைக்கு பேச்சு வராமல் போகிறது. பேச்சு வரவில்லை என்றால் திருப்புகழை பாடினால் பேச்சு வரும் என்பதை அறிந்த அந்த குழந்தையுடைய பாட்டி திருப்புகழை பாடுகிறார். அன்றிரவே முருகப்பெருமான் அந்த குழந்தையின் கனவில் தோன்றி பாடு என்கிறார்.
இவ்வளவு நாள் பேச்சே வராத அந்த குழந்தை அடுத்த நாள் 6 வரியில் சந்த கவிதை பாடுகிறது. இக்குழந்தை மேலும் பல பாடல்களை வருங்காலத்தில் பாடுகிறது. அதில் ஒன்றுதான் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே என்ற பாடல். இந்த குழந்தையை காஞ்சி மகாபெரியவரான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆண்டவன் பிச்சை என்று அழைத்துள்ளார். அவர்களே மரகதம் அம்மாள் எனும் ஒரு புலவர். கண்ணால் கடவுளை காண்பவர்கள் பக்தர்கள், ஆனால் பிறருக்கு கடவுளை காண்பிப்பவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தரான அருணகிரிநாதரின் பாதம் பணிந்து அவர் தம் சந்த கவிதையால் நம் சொந்த கடவுளான கந்த கடவுளை பாடினார். கந்த கடவுள் நம்மை நோக்கி ஓடி வந்து நம்மை பந்தமாக்கிக் கொள்வது சத்தியமான உண்மை என்று கூறி விடைபெறுகிறேன். ஏறும் மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆரிரு கடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை, ஊருசை தனிவே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே, ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலாவல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இந்த நல்வாய்ப்பினை அளித்த வேலுண்டு விடையில்லை குழுமத்திற்கு எனது நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா சுதாமா நன்றி உரை சொல்லுங்கம்மா. அனைத்து அடியார் திருவடியும் வணங்குகிறேன்மா. குருநாதர் பாதங்களுக்கு நமஸ்காரம். இன்றைய பொழுது மிக அருமையாக மிக சிறப்பாக அமைந்தது. அருணகிரிநாதரையும் திருப்புகளையும் கேட்டு நமது காதுகள் செவிகளுக்கு இனிமையாக இருந்தன. இந்த நிகழ்வு நம் ஆரம்பிக்கும் போது நமக்காக வாழ்த்து பாடல், விநாயகர் துதி மற்றும் கூறிய அனைத்து அடியார்களுக்கும் எங்கள் திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்வில் அருணகிரிநாதர் அவர்களின் வாழ்க்கை, அவரது ஆன்மீக பயணம், மேலும் திருப்புகழ் எனும் அற்புத பொக்கிஷத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் மனதை நெகிழச் செய்யவும் அறிவை வளரச் செய்யவும் உரையாற்றிய ஐயா சைவ குழு வித்யார்த்தி ரத்னா சேது லக்ஷ்மணன் ஐயான்னு சொல்றதா உங்களை வந்து உங்களோட பேச்சுக்கும் உங்களோட குரலுக்கும் உங்களோட பக்திக்கும் நாங்க எல்லாருமே அடிமையாயிட்டோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப மிக சிறப்பா இருந்துச்சு. முருகர்னாலே அழகு. முருகரே வந்து அருணகிரிநாதரை பத்தி எங்களுக்கு எடுத்து கூறின மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நீங்க வாங்கின இந்த இளம் வயதிலேயே முருகர் மேலயும் கடவுள் மேலயும் ஆன்மீகத்து மேலயும் இவ்வளவு பக்தியா இவ்வளவு அர்ப்பணிப்போடு நீங்க இருக்கிறது வந்துட்டு உங்கள் பெற்றோர்களுக்கு
எங்கள் மனமார்ந்த நன்றியும் அவங்க திருவடியை வணங்கிக் கொள்கிறோம். அருணகிரிநாதர் போன்ற அருள்மிகு சான்றோர்களின் நெறிப்பாதையை நமக்கு நினைவூட்டும் விதமாகவும் திருப்புகழில் ஒளிந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்களையும் பக்தி உணர்வுகளையும் எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துவதும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நமக்கு பகிர்ந்ததற்காக அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த எங்கள் வேலுண்டு வினையிலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்று கேட்ட வார்த்தைகள் நம் மனங்களில் ஒளியாக நம் வாழ்வில் நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், இறை நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கட்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை இன்னும் உயர்வாக்கியதற்கு, ஆன்மீக துளிகளை தந்ததற்கும் சேது லக்ஷ்மணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அருமை. எங்களோட வாழ்க்கையில இத்தனை அருணகிரிநாதரை பத்தி இவ்வளவு அழகா நாங்க கேட்டது கிடையாது. இவ்வளவு அழகா ஒரு சின்ன குழந்தையோட வாயிலிருந்து நாங்க கேட்கறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். மேலும் மேலும் உங்களோட இறைப்பணி, உங்கள் பக்தி சிறப்பாக வளர நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எங்கள் வாழ்த்துக்கள் எங்களோட அனைத்து அடியார்களும் மனமார்ந்த எங்க வீட்டு குழந்தை பேசின மாதிரியே நாங்க இதை ஏத்துக்கிறோம் சாமி, மனசார ஏத்துக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. எங்க வீட்டு குழந்தை மாதிரியே நீங்க பேசுனீங்க. ரொம்ப சிவா ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வணக்கம். ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அப்பாப்பா, இதுக்கு அதாவது நன்றி, சிறப்பு, அருமை, இதை விட சொல்றதுக்கு வேற வார்த்தை இல்ல. இதுக்கு மேல ஏதோ ஒரு வார்த்தை இருக்கான்றதுனால தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருந்தது நீங்க செருப்பு ஆட்டுறது. இந்த இளம் வயதுல இவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்துலாம் நீங்க அருணகிரிநாதரை பத்தியும் நம்ம திருப்புகழ் பாடலோட இசையோட அந்த பண்ணோட அழகா பாடவும் நாங்களாம் மருந்து உருகி கேட்டோங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது, வார்த்தைகளே இல்ல வாழ்த்துறதுக்கு. அவ்வளவு சிறப்பு. இதுக்கு நாங்க நன்றி சொல்லி முதல்ல ஸ்ரீராமைக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தது நாங்க இது கேட்டோம்ல, நாங்க எல்லாம் இவ்வளவு நாளைக்கு உணர்ந்து கேட்டோம்ல, அந்த பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவ்வளவு அருமையா இருந்ததுங்கய்யா. உங்களுக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், மெய்ஞானம் பெற்று நீங்க மேலும் மேலும் சிறந்து விளங்கணுங்கய்யா. வாழ்த்துக்கள். நம்ம வேலண்டு குணைத்து குழுமத்தின் சார்பாகவும் இங்க கூடியிருக்கும் அத்தனை அடியார் சார்பாகவும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம குடும்பத்துக்கு நீங்க வாருங்கள் ஐயா. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க உங்களுடைய சொற்பொழிவை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வயதுல சின்னவரா இருந்தாலும் நாங்கெல்லாம் வயதுல பெரியவங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு பெருமானம் கொடுத்துருக்கானா அது கொஞ்சமாவது நாங்களாவது உணரணுமா இல்லையா? அதனால நீங்க மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு வந்து நீங்க சிறப்பான கருத்தெல்லாம் நீங்க சொல்லணும். சிறப்பான சிந்தனை எங்களை இட்டுட்டு போறீங்கல்ல, அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருவடிக்கு இட்டுட்டு போறீங்கல்ல, ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாயனங்க. மற்ற அடியா நீங்க பேசுறவங்க அது ஒரு கை தூக்கிங்க. சாந்தமணி அம்மா பேசுங்கம்மா. சாந்தமணி அம்மா பேசுங்க. ஐயா, எப்படி சொல்லுவதுனே தெரியல. மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு எப்படி மணி போனதுன்னு தெரியலீங்க. அவ்வளவு நல்லா பாடுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க பெற்றோருக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுடைய ஈண்டெடுத்த தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. எங்க குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு நிறைய சொல்லி இப்படி பாடல்கள், திருப்புகழ் பாடல்களை எல்லாம் போதிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேனுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்ல வார்த்தைகளே இல்ல. உங்களுக்கு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாம 100 வயசு நலமோட வாழணும், அதை மட்டும்தான் வாழ்த்துறேன். வேற எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நிஜமாவே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி கேட்டோம். ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தை இல்லம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க சொற்பொழிவு. நல்லா நீண்ட ஆயுசா நல்லா இருக்கணும்ப்பா, நொடி இல்லாம முருகன் உங்களை நல்லா வச்சுக்கணும். அம்மா அடியேன் பேசட்டுமா? பேசுங்க. திருவடி வணக்கம் தம்பி. அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். தம்பி, உங்களுக்கு உண்மையாலுமே கடவுள் மிகப்பெரிய வரத்தை கொடுத்திருக்காரு. முதல்ல பெற்றோருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் நீங்க.
உங்களோட இந்த பணி மென்மேலும் சிறக்கணும். இந்த மக்களுக்கு உங்களோட அந்த சேவை கண்டிப்பா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அருணகிரிநாதரை பத்தி கதை சொல்லுவாங்க, இது இந்த சமயம் இதை பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை பாடியே காமிச்சு அவரோட கதையும் சொல்லிக்கிட்டு இசையோட நீங்க பாடுனது மிகவும் ரொம்ப அழகா இருந்தது. திருமண தடைக்கு ஒரு திருப்புகழ், ஒரு முன்னேற்றமா, ஒரு நோய்க்கு ஒரு திருப்புகழ், அனைத்தையும் அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் அதையும் பாடி காமிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகு. இந்த வயசுக்கு கடவுள் இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது அப்பா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப கடவுள் இனியும் உங்களை மென்மேலும் சிறக்க வைக்கணும், அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். எவ்வளவு விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. திருவடி வணங்குறேன். மென்மேலும் நீங்க இன்னும் சிறக்கணும், ஆரோக்கியத்திலையும் உங்களோட இந்த பணியும் சிறந்து விளங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மனசார. ஸ்ரீராம்ஜி அவர்களுக்கும் வணக்கம். எங்கிறத தேடி பிடிப்பாருன்னு தெரியல, இப்படி அழகான முத்துக்களா கொண்டு வந்து சேர்த்துறாரு. அவரோட திருவடிக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன், நன்றின்னு சொல்றேன். திருவடி வணக்கம் தம்பி. அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிறேன். சிறப்பு ஐயா. ஐயா பேசு. ஐயா அவர்களுடைய திருவடிகளை மனமொழிமைகள் நான் வெளிப்படுத்தி மகிழ்கின்றேன். அதாவது அடியார்கள் எல்லாரும் இளம் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளம் பிள்ளை கிடையாது, இவர் வந்து பாலகன் தான். பாலகனுடைய வயசுதான் அது. இளம் கண்ணுனா இன்னும் கொஞ்சம் வயசான பிள்ளைங்க தான். அதாவது கதை என்பது புராணத்தோட